जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ओम शांति। डे 19 युगांतर का द्वार அமிர்த்வேலா அமிர்த்வேலா வட்டியில் இன்னைக்கு 19வது நாள். த மிஸ்ஸிங் சம்திங், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. முழு ஞான பண்டார், முழு ஞான பொக்கிஷங்கள் மனித குலமே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு, இல்லை எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல எரர் இருக்கு, மிஸ்டேக் இருக்கு. ஆன்மீக வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ மனப்பாடம் பண்ணி வச்ச இது மாதிரி
அதே மறுபடியும் அந்த விஷயத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஆன்மீக வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. சக்கரம் எப்படி சுத்திட்டு இருக்காங்கன்னா, மேலோட்டமா அவங்களுக்கு ஏதோ திருப்தியா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா உள்ளார ஏதோ ஒரு குறை இருக்கு, ஆழத்துல ஏதோ ஒரு குறை இருக்கு. வார்த்தைகள் இதெல்லாம் காலியான இதுதான். வெளியில இருந்து பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றாங்க, ஆனா உள்ளார காலியா தான் இருக்காங்க. ஒரு பொய்யான போலி வேஷம் போட்டிருக்காங்க, உள்ளார எதுவுமே இல்லை. அது புரியவே மாட்டேங்குது என்னன்னு. ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டடா இருக்காங்க. அதை தியானம் பண்றது இதெல்லாம் குறிப்பிட்ட டைம் பவுண்டா தான் இருக்கு. வாழ்க்கையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஏதோ காஞ்சி போன வறண்டு போன பூமி, சொர்க்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், பாபா உங்க குழந்தைங்க எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்க. இந்த அன்எண்டிங் செரிமோனியல்ஸ், நிரந்தர ஏதோ ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கு. யூஸ்லெஸ் பார்ட்டி, அர்த்தமே இல்லாத பார்ட்டி, அப்புறம் டேஸ்டியான சாப்பாடு, ரொம்ப ஜொலிக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், சேவை, ஞானம் கிளாஸ். ஞான கிளாஸ் ஒரு மலை போல இருக்கு, அன்லிமிட்டடாக இருக்கு. அப்புறம் டிஜிட்டல் கடல், டிரான்ஸ்ஃபார்மேஷன் லெஸ் பட்டி. அதாவது பட்டி பண்ணுறாங்க, எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. டிரான்ஸ்ஃபார்மேஷன் லெஸ் பட்டி. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சொல்ல முடியாத பிஸ்னஸ் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்மளை எங்கேயோ அலைய வைக்கிது, எங்கேயோ தொலைய வச்சிருச்சு. ஸோ சத்தம் நிறைந்த இந்த இதில் இந்த சைலன்ஸ் லாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த அமைதி, மௌனம் லாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ஆன்மீக தீ அணைஞ்சு போச்சு. அந்த சொர்க்கத்தின் மியூசிக் அதுவும் மறைஞ்சு போச்சு. அந்த ஆன்மீக டச், அந்த இறைவனோட அந்த டச் அதுவும் எங்கேயோ மறைஞ்சு போச்சு. அப்புறம் அந்த அன்பின் நதி அதுவும் இப்போ காஞ்சி போச்சு, வத்தி போச்சு அந்த நதி. பாபா திலாராம், ஓ பாபா, இப்போ அந்த அனுபவம் எங்களுக்கு கொடுங்க, இப்போ எங்களுக்கு அந்த அனுபவம் கொடுங்க, அந்த ஆழத்துல கூட்டிட்டு போங்க, அந்த தாகத்தை தீருங்க, மறுபடியும் நம்மள திருப்திப்படுத்துங்க. ஒரு வாட்டி சாயந்தரம் பீஸ் பார்க்கில் அங்கே உட்காந்து எழுதுனேன். இப்போ நம்ம ஆன்மீகம் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, ஏதோ மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. அதையே திருப்பி பண்ணிடுறோம். வாழ்க்கை டெய்லி புதுமையாக இருக்கணும். ஜஸ்ட் ஒரு சாஸ்திரம் மாதிரி, சம்பிரதாயம் மாதிரி இருந்துடக்கூடாது. டெய்லி ஒரு புதுமை இருக்கணும், டெய்லி ஒரு டெப்த் இருக்கணும், டெய்லி அந்த ஆழத்துல நம்ம போகணும். அது ஒவ்வொருத்தவங்க நம்ம எல்லாரும் பண்ணி ஆகணும். எது வரைக்கும் அந்த ஆழத்துல போலியோ நீங்க, அப்புறம் உயர்ந்த ஸ்திதிக்கு போக முடியாது. எந்த மரம் அதோட வேறு எவ்வளோ ஆழமா போதோ அவ்வளோ அது ஆகாயத்துக்கு ஹைட்ல போக முடியும். ஸோ இன்னைக்கு சாதனாவோட 19வது நாள். நினைவின் சக்தி, சம்பந்தத்தின் சக்தி, புத்தியோட லைன் கிளியரா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயம் பாபா சொல்றார். ஸோ ஏதோ ஒரு பொக்கிஷம் நீங்க போகணும். ஸோ ஒவ்வொரு அவ்வியக்தவாணியும் ஒரு பசல் மாதிரி, ஒரு பொக்கிஷத்தை நீங்க தேடி போறீங்க. அதுக்கான வழி இது சொல்லுது. இது அதை கனெக்ட் பண்ணி விடுது.
ஸோ இந்த அவ்வியக்தவாணி வந்து அந்த பசில் மாதிரி நம்ம அடுத்த வழி காமிக்குது. அது சாகாரவாணியாக இருக்கட்டும், அதுவும் வந்து ஒரு பசில் தான். அது வந்து ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட்குள்ளார ஒரு சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு, மிஸ்ட்ரி ராப்ட் இன் இட். அதுவே ஒரு ரகசியம், அதுக்குள்ளார ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது வரைக்கும் நம்ம போய் சேரணும். ஸோ அதனால் ஒவ்வொரு மகா வாக்கியமும் எப்படி பார்க்கணும், அது வந்து ஒரு பசல் மாதிரி பாருங்க. ஸோ அதை வந்து மேலோட்டமாக பார்க்குறீங்கன்னா அது அப்படி பார்க்கக்கூடாது. அது ஒவ்வொரு மகா வாக்கியத்துலேயும் ஒவ்வொரு முரளிக்குள்ளாரையும் ஆழமாக ஏதோ ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு. அந்த ரகசியத்தை நம்ம பார்க்கணும். அது எப்போ பார்க்க முடியும், எப்போ நம்மக்குள்ளார உள்ள உலகம் வந்து அவ்வளோ தூய்மையாக சுத்தமாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த முரளியோட சீக்ரெட்ஸை பிடிக்க முடியும். அதுக்கு புத்தியோட லைன் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ அதனால் இன்னைக்குள்ள மகா வாக்கியம், பாப்தாதா அமிர்த வேலையிலேருந்து குழந்தைங்களோட அந்த மாலையை வந்து என்ன ஆரம்பிச்சிடுறார். குழந்தைங்களோட மாலையை பாபா உருட்டிட்டு இருக்காரு அமிர்த வேலையிலேருந்து. அப்புறம் ஒவ்வொரு மணியோட பாபா அந்த மாலையிலோட ஒவ்வொரு மணியோட விசேஷத்தா வந்து பாபா அமிர்த வேலையில பார்க்குறாரு. நினைவின் சக்தி மூலியமாக, பவர் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், சம்பந்தோட சக்தி, ரிலேஷன்ஷிப் பவர், இது ரெண்டுத்தையும் ஆன்மீக டிவியில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். நான் வந்து எந்த நம்பரில் இருக்கேன், அந்த மாலையில் எந்த நம்பரில் இருக்கேன், இந்த ரெண்டு சக்தி, நினைவின் சக்தி, சம்பந்தத்தின் சக்தி, இது ரெண்டுத்தின் மூலியமாக என்னுடைய நம்பர் எங்கே இருக்குது, அது வந்து நீங்கள் அந்த ஆன்மீக டிவியில் பார்த்துக்கலாம், புரிஞ்சிருவீங்க. ஸோ அமிர்தவேளை லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது, அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம புத்தியோட லைன் வந்து கிளியராக இருக்கணும். அப்போ தான் தெளிவாக பார்க்க முடியும். இப்போ நேரம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அமிர்த வேலை பாபாவுடைய கடமை மற்றும் உங்களுடைய கடமை, இது ரெண்டும் சமமாக இருக்கணும். சமானத்தால் இப்போ கொண்டு வாங்க. உங்கள் சங்கல்பம், எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலேயும் பாபாவுக்கு சமமாகிறது தான் என்னன்னா பாபாவுக்கு அருகில் வருதுன்னு அர்த்தம், பாபாவுக்கு பக்கத்தில் வருதுன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு 3 விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நினைவின் சக்தி, ரெண்டாவது சம்பந்தத்தின் சக்தி, மூணாவது புத்தியோட லைன் வந்து கிளியராக இருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு கதை எழுதினாரு. அதில் ஒரு மனிதன் இருக்கார். அவர் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்கிறாரு, நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்து எல்லாரையும் காப்பாற்றுறேன், நான் எல்லாரையும் காப்பாற்ற வந்திருக்கேன், யார் என்கிட்ட வரீங்களோ நான் அவங்கள காப்பாற்றுவேன். ஆனால் மக்கள்கிட்ட எங்கே டைம் இருக்குது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லை யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும், சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ண வேண்டியது இருக்குது, சில பேருக்கு எது இல்லையோ அதை நிரப்புறதுல இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு கிராமமும் போகிறார். ஸோ அவரும் வந்து கிராமமாக போய் தான் சொல்கிறார், நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு. ஆனால் யாரும் அவர்கிட்ட வரதில்லை, ஏன்னா எல்லாருமே அவங்க இதில் வந்து பிஸியாக இருக்காங்க. ஸோ அவங்க இதில் அவ்வளோ மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவு மாட்டிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, வெளியே வர்றதுக்குன்னு ஒரு பிளான் போடுறாங்க, அந்த பிளான் அவங்கள ஒன்றும் மாட்ட வச்சிருது, அந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவங்க ஆசை பூர்த்தி ஆகாம தான் இறக்குறாங்க. ஏன்னா இறப்பு எப்போ வரும்னு சொல்ல முடியாது, அது சொல்லிட்டு வர்றதில்ல. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிடுறதில்ல, நான் இப்போ வரேன், நான் சாவு இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதில்ல. ஸோ அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அந்த பிரச்சனை, தன்னுடைய பூர்த்தி ஆகாத ஆசை, தன்னுடைய அந்த கவலை, டென்ஷன், அதோடய தான் இறக்குறாங்க. அப்படிதான் இருக்காங்க, அந்த மாதிரி தான் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த கதையில் அந்த மனிதன் வந்து அதான் சொல்கிறார், நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன்.
அப்படின்னு அவர் ஒவ்வொரு கிராமமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. யாருமே அவர்கிட்ட வர்றதில்லை. ஏன் வருவாங்க? ஏன்னா மக்கள் வந்து அவங்க வாழ்க்கையிலே அவ்வளோ மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அதுலேருந்து மேலே எந்த அளவு மாட்டிகிட்டு இருக்காங்கன்னா அதுலேருந்து மேலே வரவே முடியாத அளவுக்கு மாட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு யூத் ஒருத்தர் வராரு. அவர் சொல்கிறார், அவர் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, சரி நான் வந்து உங்கள்கிட்ட வரேன், நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ யார் சொன்னாரோ அவருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவர் என்ன சொன்னார், இது வரைக்கும் யாரும் அவர்கிட்ட வந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான். அப்போ இந்த யூத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் சொல்கிறார், நான் உங்கள் பின்னாடி வருவேன், நான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் சொன்னவருக்கு வந்து பயம் வந்துடுச்சான். ஏன்னா அவருக்கு பயம் வந்துடுச்சான். ஏன்னா இவருக்கே எந்த வேல்யூவும் இல்லை, அதனால தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா நீங்கள் பிரவச்சன் பண்ணணும், ஏதாவது பாஷணம் கொடுக்கணும், அதுக்கு எந்த டிகிரி எதுவுமே தேவையில்லை. யார் வேணாலும் பிரவச்சன் பண்ணலாம், யார் வேணாலும் பாஷணம் கொடுக்கலாம். அப்போ அந்த யூத் வந்து இவர் பின்னாடியே போயிட்டு இருக்காரு, நீங்கள் எங்கே போனாலும் நானும் வருவேன் அப்படின்னு. அவருக்கும் வயசாகுது. இவர் அந்த யூத் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ஆனால் இதெல்லாம் பார்த்து அந்த குருவுக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகுது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போ அந்த சிஷ்யர் வந்து அவர் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிருக்காரு. ஆனால் 4 வருஷமாக இவர்கிட்ட இருக்காரு, ஒன்றுமே மாற்றம் அந்த மாதிரி தெரியல. என்னை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாரு, காப்பாற்றின மாதிரி தெரியல. அதனால இவர் என்ன போய் எல்லாத்தையும் சொல்கிறாராம். ஏன்னா அவர் காப்பாற்றுவார்னு சொன்னார், 4 வருஷமாக அவர் கூட தான் இருக்கேன், ஒன்றும் காப்பாற்றலை, ஒன்றுமே பண்ணல. இது வந்து அந்த குரு கேட்டோன்னா, என்ன இப்படி சொல்கிறீங்க எல்லார்ட்டையும் அப்படின்னு. அப்போ அந்த குரு சொல்கிறாராம். அப்போ அந்த குரு வந்து அந்த சிஷ்யர்கிட்ட சொல்கிறாராம், நான் வந்து ஒன்று காப்பாற்றுவேன்னு நினச்சிடாத, இல்லை நான் ஏதாவது பண்ணுவேன்னு நினைக்காத. ஏன்னா எனக்கே தெரியாது எப்படி காப்பாற்றுறதுன்னு. ஏன்னா நானே மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன். 6 வருஷம் ஆயிடுது. இப்போ வந்து அந்த குரு இறக்குற ஸ்டேஜில் இருக்கார். அப்போ அந்த சிஷ்யர் வந்து சொல்கிறாரு, என்னானாலும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு. அந்த குருவும் இறக்குற நிலைமையில் இருக்கார். எது வரைக்கும் நீங்கள் சத்தியம் சொல்லலையோ அது வரைக்கும் நான் வந்து உங்களை விட மாட்டேன். அந்த குரு சொல்கிறாரு, ஐயோ என்னை விடியா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சும்மா வந்து ஒரு பொய்யான வேஷம் போட்டேன், அதெல்லாம் வந்து ஒரு பொய் தான், ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, சும்மா எங்கேயோ கேட்டேன் ஸ்வர்கு அப்படின்னு எங்கேயோ கேட்டேன், முக்தின்னு எங்கேயோ கேட்டேன், அதனால தான் அந்த ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. அந்த சிஷ்யர் விடுறதா இல்லை, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சிஷ்யர் சொல்கிறார். எது வரைக்கும் நீயே போய் சொல்கிறலையோ, நீயே வந்து மக்களுக்கு சொல்லு, என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் பொய் தான் சொன்னேன் அப்படின்னு மக்களுக்கு சொல்லு, அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு. இந்த கதை அங்கேயே முடிஞ்சிருது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த குரு இறந்துருக்கலாம், இறக்காமல் இருக்கலாம், சிஷ்யருக்கு முக்தி கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அந்த குரு வந்து மனிதர்களோட ஒரு வீக்னஸை வந்து பயன்படுத்திக்கிட்டார். ஏன்னா மனிதர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு முக்தி வந்து வேற யாரோ வந்து ஒருத்தவங்க கொடுப்பாங்க, வேற யாரோ ஒருத்தவங்க மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வந்து அவங்க முக்தியை தானாக தான் தேடிக்கணும், தானாக தான் வந்து அவங்க லைஃபுக்கு முக்திக்கான வழியை கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய டென்ஷன் மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? யார் வந்து நமக்கு வழி காமிக்கிறாங்களோ நம்ம வந்து அவங்களே பிடிச்சிக்கணும். யாரோ வந்து சொல்கிறாரு, அங்கே பாருங்கள் நிலவு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க சாந்து, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவர் கையை பிடிச்சிக்கிறோம், இவர் தான் வந்து நிலவு போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் நம்ம வந்து தொலைஞ்சு போயிட்டோம். அப்போ புருஷார்த்தம் வந்து எப்படி இருக்கணும்? புருஷார்த்தம் வந்து தனிமைக்கான மார்க்கம், ஏகாந்துக்கான மார்க்கம். இதில் வந்து நம்ம வந்து நம்மளே வந்து நம்மளை கண்டுபிடிக்கணும், நம்ம வழியை வந்து உருவாக்கணும் இந்த மார்க்கத்தில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நினைவுக்கான சக்தி.
நினைவு வந்து ஒரு எனர்ஜி. ரிமெம்பரன்ஸ் இஸ் எனர்ஜி. நினைவு வந்து என்னது? ஒரு எனர்ஜி. அது நம்மளை உள்ளாரேந்து மாட்டிடுது. நினைவு வந்து ஒரு பிரிட்ஜ். அது வந்து நம்மளை இந்த உடல்ல இருந்து அந்த இறைவனோட மடியில் கொண்டு போகுது, அந்த பரமானந்த ஸ்திதிக்கு கொண்டு போகுது. ஸோ இந்த நினைவு வந்து சக்தி ரூபத்தில் அனுபவம் பண்ணும். எப்படி எப்படி பாருங்க, ஏதோ ஒரு லைட் இருக்கு, ஒரு ஒளியின் கடல் இருக்கு. அந்த ஒளியின் கடல், லைட்டின் கடல் எண்ணெய் வந்து கிளீன் பண்ணுது. இந்த நினைவு வந்து ஒரு எனர்ஜி. நினைவுக்கான புது டெஃபினேஷன் எழுதணும். நினைவுனா என்ன? நான் எது பண்ணுறனோ அதுதான் நினைவா? அதுதான் யோகாவா? இல்லை வேற ஏதாவது இருக்கா? ஏதோ ஒரு க்ளோஸ்ட் ரூமில் இருக்கீங்க, அங்கே பூட்டி இருக்கு. நினைவு என்னது? நினைவு வந்து அந்த பூட்டை திறக்கிறதுக்கான சாவி. அப்போ நினைவுனா என்ன? ஒவ்வொரு அமிர்த வேலையும் யோகாக்கான புது டெஃபினேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு, எப்போ வந்து நீங்கள் அந்த ஏகாகிர ஸ்திதியில் இருக்கீங்களோ அப்போ நினைவுக்கான புது டெஃபினேஷன் கிடைக்கிது. இப்போ நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க மாதிரி ஆயிடுறோம். அப்போ நம்ம வந்து இங்கே எந்த தேகதாரியும் நம்ம நினைவு பண்ணல. ஏதோ மகாநாத்தாவை நினைக்கல, ஏதோ ஒரு அவதார, ஏதோ ஒரு புத்தரை, ஏதோ ஒரு மகாவீரை, இல்லை ஏதோ ஒரு பேகம்பர், ஏதோ ஒரு மெசஞ்சர், ஏதோ ஒரு தீர்த்தங்கர், ஏதோ ஒரு சந்து, யோகி, தபஸ்வி, தர்மாத்மா, தர்மஸ்தாபக், அவரை நினைவு பண்ணல. நம்ம வந்து அந்த நிராகாரை வந்து நினைவு பண்ணுறோம். அவரு சதா இந்த உலகத்திலேருந்து விடுபட்டு இருக்கார். அவர் வந்து ஆபோக்தாவாக இருக்கார். அவர் ஸ்திரமாக இருக்கார் எப்பயுமே. அவருக்கு எல்லாமே தெரியும். எப்போ புத்தி வந்து அவர் மேலே ஒருமுகம் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய சக்தி நமக்குள்ளார வர ஆரம்பிக்குது. நீங்கள் எந்த ஸ்திதியில் வேணாலும் இருக்கலாம். துவாபர யுகத்திலேருந்து பகவானை நினச்சாங்க, அப்பயும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைச்சிது. ஏதோ நீங்கள் வந்து தனியாக போயிட்டுருக்கீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தனியாக அங்கேயோ போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ என்ன ஃபீல் பண்ணோன்னா, ஓ என் கூட பாபாவும் இருக்காரு. சாப்பிடும்போதும் அதான் ஃபீல் பண்ணும், என் கூட யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. இதை வந்து பக்தியில் கூட அந்த மாதிரி அனுபவம் பண்ணுறாங்க. பக்தியில் கூட அவங்களுக்கு அறிமுகம் இல்லை, ஆனால் அவங்க கூட அந்த பகவானோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணாங்க. பக்தியில் கூட அந்த மாதிரி நல்ல நல்ல பக்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. அதை நிரந்தரம் நம்ம அனுபவம் பண்ணணும். அதை வந்து நிரந்தரமாக மாற்றணும். அப்போ நினைவு வந்து நம்மளோட சக்தியாக மாறிடணும். நினைவு வந்து எக்ஸசைஸ் கிடையாது, அது வந்து மென்டல் ஸ்பிரிச்சுவல் ட்ரில் இல்லை. அப்போ நினைவு வந்து நம்மளோட ரூட்டோட கனெக்ட் பண்ணுது, அந்த வேரோட கனெக்ட் பண்ணுது. எங்கேருந்து நம்ம வந்தோமோ அந்த வேரோட அதை கனெக்ட் பண்ணுது. எங்கேருந்து வந்தோமோ அங்கே நம்ம திரும்பி போகணும். ஸோ யோகா இஸ் சென்ட்ரலைசேஷன். எப்போ நம்ம வந்து அந்த சென்டருக்கு போகிறோமோ அந்த ஒரு செகண்ட் கூட ஆத்மாவுக்கு ரொம்ப ஒரு சுகம் கிடைக்கிது. இப்போ ஒரு போர்டில் வந்து ஒரு நடுப்புற ஒரு புள்ளி வச்சுட்டு அதை சுற்றி சர்க்கிள் வரைங்க. அந்த புள்ளி தான் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்திதி. ஆனால் அதை விட்டு தூரம் போய்ட்றோம், மறுபடியும் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வருது. அதுதான் யோகா. ஸோ ரிட்டர்ன் ஜெர்னி தான் யோகா. நம்ம வீட்டுக்கு திரும்பி போகிறது தான் யோகா. லைட் மற்றும் லைட்டுக்கான சந்திப்பு தான் யோகா. அந்த பிரகாசத்தின் ஒரு துளி கடலோட கலக்குது. எப்படி பாலைவனத்தில் ஒரு துளி துக்கமாக இருக்கு, எப்போ நான் வந்து கடலை போய் சேருவேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் அந்த ஒரு சொட்டு தண்ணி மேகமாகி மேகத்தில் கலந்து அதுக்கப்புறம் கடலில் போய் சேருது. ஸோ அந்த ஒரு சொட்டு தண்ணி கடலோட கலந்துறது தான் யோகா. எப்படி வந்து ஒரு விளக்கு இருக்கு, அதை வந்து சூரியனை பார்த்து வேண்டுது, நான் எப்படி எரியிறது? அந்த சூரியன் என்ன சொல்லுதுன்னா, நீ ஜஸ்ட்டு என்னை பாரு,
நீ இருங்களாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் என்னை மட்டும் பாரு போதும் அப்படின்னு. ஸோ அதனால் யோகாவோட ஒரு டெஃபினேஷன் இதுவும் இருக்குது. கண்ணை திறந்து அந்த சிவபாபாவை மட்டும் பாருங்கள், அந்த ஜோதி பிண்டியை மட்டும் பாருங்கள். திராட்டக் யோகான்னு வெளி உலகத்தில் சொல்லுவாங்க. ஜஸ்ட் சிவபாபாவை பார்க்குறீங்க, அவருடைய எல்லா சக்திகள், அவருடைய எல்லா அன்பு, எல்லா புத்திசாலித்தனம், அவருடைய கருணை, அது எல்லாமே நமக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அவருடைய பிரகாசம், அவருடைய எல்லா விஷயமும், நான் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய எல்லா இதுவும் எனக்குள்ளார நிரம்புது. ஆனால் இந்த ஸ்டேஜ் அடையிறதுக்கு முன்னாடி யோகாவுக்கு 10 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் சுவாசத்தை பார்க்கணும். ஸோ யோகானா என்னது? आत्माभिमानी स्थिति, आत्मा परमात्मा का न मिलन, योग युग स्थिति, अशरीरी स्थिति, आत्मा परमात्मा का मिलन, अशरीरी फरिश्ता. யோகானா எனர்ஜி டிரான்ஸ்ஃபரன்ஸ். அந்த மாதிரி யோகாவோட ஸ்டேஜஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சுவாசத்தை பார்க்கணும். மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, உங்கள் சுவாசத்து மேலே கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்து ரெண்டாவது வந்து பக்தியில் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணும், சூக்ஷ்மத்தன், அப்புறம் பரந்தாமம். ஸ்ட்ரைட்டாக பரந்தாமத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புத்தி வந்து அலைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா பரந்தாமத்தில் சிவாவை ஒருமுகமாய் பார்க்கறதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் தேவை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 5-10 நிமிஷம் இந்த ஸ்டேஜை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து இந்த சரீரத்துலேருந்து டிட்டாச் ஆக முடியும். சரீரத்தோடய சிவாவை நினைக்கிறோன்னா அது வந்து பக்தி மார்க்கம் மாதிரி ஆயிடுது. அது வந்து ஜஸ்ட்டு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் புத்தி இங்கே அங்கே ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாடி வந்து இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து போகட்டும். அதில் வந்து ஆத்மா மற்றும் பரமாத்மாவை இணைக்கிறதுக்கு இந்த சுவாசமும் ஒரு மீடியமாக இருக்குது. ஏன்னா அந்த சுவாசத்தை, மூச்சு காற்றை கவனிக்க உங்களுக்குள்ளார விகாரங்கள் அதெல்லாம் பிடிபட ஆரம்பிக்கும். ஏன்னா சுவாசம் விகாரத்தோட கனெக்டடாக இருக்குது. ஃபஸ்ட்டு சுவாசத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் பாடியை பாருங்கள், பாடியை உள்ளார அந்த ஃபீலிங்ஸை பாருங்கள். அதை பார்க்க அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ என்ன இருக்குது, அப்புறம் ஆத்மா மட்டும் இருக்குது. இப்போ 3rd ஸ்டேஜ் நான் ஆத்மா, அப்புறம் 4th ஸ்டேஜ் நான் ஆத்மா, அப்புறம் சூக்ஷ்மதன் இதில் அங்கே எல்லா அனுபவமும் பண்ணேன். அதுக்கப்புறம் பரந்தாமம். அதில் என்ன தேவை, அதில் சம்பூர்ண ஏகாகிரதா தேவை. அந்த ஸ்டேஜை டைரெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகும், ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஸோ அதனால் இந்த விதவிதமான ஸ்டேஜை கடந்து அந்த லாஸ்ட்டு பீஜ் ரூப் ஸ்திதிக்கு போகணும். ஸோ அதனால் யோகானா என்னது, நம்ம வீட்டு வரைக்கும் போகணும், நம்ம ரூட் வரைக்கும் போகணும். பிரகாசத்தோட கலக்கிறது. வேறு என்னது யோகா, ஒவ்வொரு நாளும் யோகாவில் புது அனுபவம் பண்ணும். நேற்று நான் என்ன பண்ணணும், நேற்று என்னெல்லாம் விதமாக யோகா பண்ணணும், நேற்று என்ன மாதிரி ட்ரில் பண்ணணும், அது இன்றைக்கி இருக்கக்கூடாது, புதுமையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு என்னது, நினைவின் சக்தி. ரெண்டாவது சம்பந்தத்தின் சக்தி. சம்பந்தத்தின் சக்தினா என்னது, நம்ம யாரையும் நினைக்கிறோம், இல்லை யாரு கூடயோ ஒரு சம்பந்தம் வச்சுருக்கோம். 2 விஷயம் நடக்குது. ஒன்று என்ன நடக்குது, அந்த டிஸ்டன்ஸ் இல்லாமல் போயிடுது. ரெண்டாவது நேரம் தெரிய மாட்டேங்குது. டிஸ்டன்ஸ் மற்றும் நேரம் இது ரெண்டுமே இல்லாத மாதிரி ஆயிடுது. அது ரெண்டுமே முடிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி அனுபவம் நமக்கு வந்து சிவபாபா கூட இருக்கணும். அது நான் பாபாக்குள்ளார முழுமையாக இறங்கிடணும், பாபா எனக்குள்ளார முழுமையாக இறங்கிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் பாபா கூட இருக்கணும். பாபா என் கண்ணுக்குள்ளாரே இருக்கணும், என் சுவாசத்திலே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பாபா கூட.
இது இரத்த சம்பந்தம் இல்லை, இது பிளட் ரிலேஷனும் கிடையாது, பாடி ரிலேஷனும் கிடையாது. இது வந்து ஆத்மாக்கான கனெக்ஷன். ஸோ இதில் வந்து ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு வித்தியாசமான எனர்ஜி ஃபீல் பண்ணுவீங்க. உலகத்தில் உள்ள எல்லா சம்பந்தமும் வாங்கக்கூடியது தான், இந்த ஒரு சம்பந்தம் மட்டும்தான் கொடுக்கக்கூடியது. அவங்க எல்லாரும் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உலகத்தில் உள்ள சம்பந்தம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் உங்கள் மேலே அன்பு காமிச்சேன், நீங்கள் அன்பு காமிக்கல. ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் ஏற்றுப்பேன். ஒரு வாட்டி சொன்னால் பத்தாது, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க, எழுதியும் கொடுங்க, மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுப்பேன் உங்களுக்கு என் மேலே அன்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த பரமாத்மா அன்பு மட்டும்தான் கொடுக்கக்கூடியது. அந்த பரமாத்மா அன்பு மட்டும்தான் கொடுக்கக்கூடியது. டெய்லி 7 ரிலேஷன் வந்து பாபா கூட வச்சுக்கணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து அம்மா, அப்பா, டீச்சர், குரு, சத்குரு, இது 4 ரிலேஷன். ஃப்ரெண்டுங்கிற சம்பந்தம் ரொம்ப தூய்மையான சம்பந்தம் உலகத்தில், அது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பந்தம். அடுத்து சாஜன், அடுத்து குழந்தை. குமார் வந்து பாபாவை குழந்தைய மாற்றிருக்கீங்களா? கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். மாதாஸ்க்கு இது வந்து ஈஸி. தோஸ்த், ஃப்ரெண்டு வந்து நல்ல சம்பந்தம். இந்த 7 சம்பந்தம் அமிர்த வேலை 24 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் ஒரு வாட்டி பண்ணிக்கணும். எந்த சம்பந்தம் பாபா கூட வைக்காமல் விட்டுட்டோமோ அந்த சம்பந்தத்தின் மூலயமா தான் துவாபரயுகத்துக்கு அப்புறமேலேருந்தும் துக்கம் கிடைக்கும். ஸோ இப்போ அவரை வந்து கணவராக மாற்றிக்கல, இந்த நேரத்தில் அவரை கணவராக மாற்றிக்கல, அப்போ துவாபரயுகத்துலேருந்து எவ்வளோ கணவர் கிடைப்பாங்களோ அவங்க ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எல்லா சம்பந்தமும் அவர் கூட வைக்கணும். ஏன்னா இந்த சம்பந்தத்தில் 2 இல்லை, அது 1 ஆயிடுது 2. அடுத்து லாஸ்ட்னது லைன் கிளியர். அதில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. புத்தி வந்து ஒரு ஆன்டினா மாதிரி, அதில் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா சரியாக டிவி பார்க்க முடியாது. அந்த காலத்தில் டிவி இருந்தது, அது எப்படி இருந்தது? அந்த ஆன்டினா சரியில்லைன்னா சரியாக தெரியல. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை மேலே போவாங்க, அவங்க ஆன்டினாவை திருப்புவாங்க, சொல்லுவாங்க வந்துருச்சு அப்படியே வைங்க அப்படின்னு. அப்புறம் அந்த குழந்தை கீழே வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டிவி பார்ப்பாங்க. ரேடியோவும் இருக்குது. மதுபன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி என்னது 103ன்னு சொல்கிறாங்க, 107.8. நீங்கள் மதுபன் ரேடியோ கேட்கணும், நீங்கள் 99 வச்சுட்டிங்கன்னா எப்படி கேட்கும்? வேறு ஏதாவது கேட்கும், வேறு ஏதோ ரேடியோ ஸ்டேஷன் கேட்கும். ஸோ அப்போ வந்து ஃப்ரீக்குவென்சியை சரியாக வச்சுக்கணும். உள்ளார நிறைய சத்தம் இருக்குது, உள்ளார நிறைய அழுக்கு இருக்குது. அப்போ எப்படி பாபா கூட கனெக்ட் ஆக முடியும்? உள்ளார வந்து நிறைய யுத்தம் நடக்குது, நிறைய குழப்பம் இருக்குது, அப்போ எதுவுமே கேட்காது. அப்போ புத்தியோட லைன் கிளியராக இருக்கணும், எல்லாத்தையும் ஓரம் வச்சு கட்டிடுங்க. அப்போ தான் வந்து பாபாவோட டைரக்ஷன்ஸ் கேட்ச் பண்ண முடியும். இது பண்ணுங்க, அது பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு இந்த வைராகிய ரஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு இடத்துல இதுவும் எழுதியிருக்கு, உலகத்தை நீங்கள் அனுபவம் பண்ணணும்னா அதை தியாகம் பண்ணி அனுபவம் பண்ணுங்க. ஜிலேபியோட டேஸ்ட் நீங்கள் அனுபவம் பண்ணால் அதை தியாகம் பண்ணி அனுபவம் பண்ணுங்க. अच्छा, ओम शांति. मन्मना भव शिव बाबा सततं, निराकार तेजोमय पावनं, प्रभात काले स्मरणं दिव्यं, सत्यं शिवं सुन्दरं
चिंतनम तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, फाड़ दे आलस की काली चादर, निद्रा से टपकाना कर अनादर, सपनों का विष पीने से कर इनकार, रूहानी योद्धा कर अब ललकार। न सो न लेट हो जा तैयार, उठ चल कर तम का संहार, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले, तोड़ दे नींद की जंजीरें, थाम ले तप की मशाले। तेरी जागने से दुनिया बदलेगी, तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी। उठ तपस्वी, तू उठे तो विश्व संवरेगा, तू जगे तो भाग्य निखरेगा। अमृत वेले की है पुकार, ना रुक ना झुक हो जा निराधार, बढ़ चल बन युगांतर का